இன்று நாங்கள் கதைக்க இருக்கிறது ஜுவனைல் மயோக்ளானிக் எபிலெப்சி என்ற ஒரு வலிப்பு வர்க்கம். ஜுவனைல் என்று சொன்னால் அதாவது இளமை பருவம். இது பொதுவாக புலமை பரீட்சை முடிந்ததன் பிறகு பிள்ளைகள் அதாவது இளமை பருவத்தை அதாவது 12 வயசிலிருந்து 18 வயசு காலங்களில் இந்த விதமான வலிப்பு வருகின்றது. இது பொதுவாக ஜெனரலைஸ் வகையான வலிப்புக்கு அடங்குகின்றது. இது ஜெனரலைஸ் கூட இருக்கிற வலிப்பு, இது கூட இருக்கிறது இந்த மயோக்ளானிக் தான். அதாவது எல்லா விதமான வலிப்பு எடுத்தோம் என்று சொன்னால் இது ஒரு 500க்கு 5 விதமாக இருக்கின்றது. இந்த ஜேஎம்மி ஜான்ஸ் என்று சொல்றது 1957ஆம் ஆண்டு ஜான்ஸ் என்று சொல்ற ஒரு வைத்தியர் இதை இதுக்குரிய அவதானத்தை கொடுப்பார். அதாவது இளமை பருவமடைந்த பிள்ளைகளில் அதிகமாக வருகின்ற வலிப்பு மயோக்ளானிக் என்று சொல்கின்ற வலிப்பு வர்க்கம். மயோனிக் என்று சொன்னா மசில்ல ஏற்படுகின்ற ஒரு அதிர்வு, அதால தான் அதை மயோக்ளானிக் என்று சொல்லுவோம். பொதுவாக காலையில் எழுந்தவுடன் அநேகமாக ஒரு அரை மணித்தியாலத்துக்கு உட்பட்ட காலங்களில் அதை விட கூடையும் இருக்கலாம். நாங்கள் காலையில் எழும்பினத்துக்கு பிறகு நாங்கள் அந்த பிரஷ் பண்ற நேரங்களில் அந்த விரல்கள் கைகள் எல்லாம் ஒரு நடுக்கத்தோட வரும். பிரஷ் போடப்படும். தீ குடிக்கிற நேரம் என்று சொன்னா தீ ஊத்துப்படும். சாப்பாடு விசிறப்படும். இதனால அந்த பிள்ளை ஒரு கிளம்சிங் சைல்டு, ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான பிள்ளை என்று சொல்லி பெற்றோர்கள் யோசிப்பது இன்னொரு புதினமாயிருக்கின்றது. இவங்க இளமை பருவத்தில் இப்படி ஒரு பிரச்சனை வருது. சில நேரத்துல நித்திரைகள் குறைகின்ற நேரத்துல பின்னேரம் நித்திரை கொண்டால் இது கூடவா வரக்கூடியதா இருக்கும். அது போல சில நேரம் டயர்ட் ஆகுனா, சில நேரம் ஸ்ட்ரெஸ் ஆயிருந்தா, அது போல அந்த போட்டோ சென்சிட்டிவ் என்று சொல்லுவோம். காலையில நாங்க அதாவது சூரிய ஒளி அந்த மரங்களுக்கு இடையில் வருகின்ற அந்த தோட்டத்தில் அதே நேரத்தில் இந்த மயோக்ளானிக் வரலாம். சரி, நம்ம ஒரு கடலுக்கு கிட்ட இருந்தால் அந்த கடல் அலைகளின் ஊடாக மிருகங்கள் ஊடாக வருகின்ற அந்த ஒளி அலைகளுக்கு சில நேரம் ஆகவும் கூட குளிரான இடங்களில் அதாவது மிருகங்களுக்கு ஊடாக வருகின்ற அந்த சூரிய ஒளியில் ஏற்படுகின்ற அந்த தோட்டத்தினூடாக இந்த மயோக்ளானிக் இந்த வலிப்பு வரும். அதனால நாங்க பொதுவாக ஒரு டான்ஸுக்கு அல்லது பாடல் ஃபிளஷிங் லைட்ஸ் அதுகளாலையும் வரலாம். டிவி கேம்ஸ், டிவி ஸ்கிரீன் இதுகளில் ஏற்படுகின்ற வருகின்ற இந்த லைட் அந்த ஒளிகள் மூலமாகவும் இந்த மயோக்ளானிக் ஏற்படுகின்றது. ஆனால் அந்த பிள்ளைகள் நோமலான பிள்ளைகளாக இருக்கின்றார்கள். மற்ற நரம்பு மண்டலங்கள் பிரச்சனைகள் ஒன்றும் இவர்களுக்கு இல்லை, நோமல். அந்த பிள்ளைகளுக்கு காலையில எழுகின்ற இந்த மயோக்ளானிக் எபிலெப்சி இந்த வலிப்பு அது மேலதிகமாக அதாவது உடம்பை நடிக்கக்கூடிய அதாவது குளானிக் டோனிக் வலிப்பு அதாவது 185 வீதமாக இருக்கலாம். பொதுவாக மயோக்ளானிக் வலிப்பு ஆரம்பம் ஒரு 3-4 மாதங்களின் பிறகுதான் இந்த மயோக்ளானிக் குளானிக் எபிலெப்சி ஜெனரலைஸ் வருகின்றது. அநேகமாக இப்படியான ஒரு கண்டிஷன்ல தான் பேரண்ட்ஸ் பிள்ளைகளை டாக்டருக்கு கிட்ட கொண்டு வாரது. அதாவது வலிப்பு அது போலதான் 100க்கு 25-40 விதமான பிள்ளைகளுக்கு 3வது வர்க்கமான அப்சன்ட் சீசர் என்று சொல்லுவோம். அதாவது அப்சன்ட் என்று சொன்னால் அது அங்க எந்த ஒரு நடக்கமும் இல்லை, அவங்க ஒரு விஷுவல் மட்டும் பார்த்து கொண்டிருப்பாங்க. இதை விட குறைந்த வயதுல வார பிள்ளைகளுக்கு வார வலிப்பு 20 நிமிஷம் 20 செகண்ட் பார்த்து கொண்டிருப்பார்கள். இவங்க பொதுவாக ஒரு 10 செகண்டுக்கு தான் அப்படி பார்த்து கொண்டிருப்பார்கள். நாங்க சொன்னோம், அதாவது காலையில் வருகின்ற இந்த மயோக்ளானிக் வலிப்பு, அடுத்து அது 3-4 மாதத்தை பிறகு வருகின்ற டோனிக்ளானிக் வலிப்பு, அதுபோல ஆப்சன்ட் சீசர் என்ற வலிப்பு. இந்த 3 வர்க்கமும் தான் இந்த ஜுவனைல் மயோக்ளானிக் எபிலெப்சியில் அடங்குகின்றது. இந்த வலிப்புல இந்த பிள்ளைகளுக்கு இப்படியான அறிகுறிகள் இருந்தா டாக்டருக்கு கொண்டு போவாங்க. டாக்டர் பாப்பார், இவரை நாம சோதிச்சா எண்ணூறு இதுகள் எல்லாம் நோமலா இருக்கு, எல்லா பிரச்சனையும் நோமல், ஒரு பிரச்சனையும் இல்லை. ரெண்டுபடியாக நாம் இதை கண்டுபிடிப்பதற்காக இஜி என்ற ஒரு பரிசோதனை செய்வோம். அப்பங்க பார நேரத்தில் 3 தொடக்கம் 6 ஹெர்ட்ஸ் அளவு அந்த வேவ் அண்ட் ஸ்பைக்
என்று சொல்லுகின்ற அந்த அலைகள் மாற்றங்கள் அதில் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது இந்த ஏஜில ஒரு பிரச்சனை மில்லாட்டி அந்த பிள்ளைய கொஞ்சம் நாம செடேட் பண்ணிட்டு நித்திரை ஆக்கிட்டு நாங்க ஏஜ் செய்வோம். அநேகமாக இந்த இதுகளை நாம ஜுவனைல் மயோக்ளோனிக் எபிலெப்சி நாங்கள் கண்டுபிடிக்கக்கூடியதா இருக்கும். பொதுவாக அந்த பிள்ளைகளுக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லைன்றபடியால் பொதுவாக நாங்கள் பிரெயின்ல வந்து எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன் தேவையில்லை. ஆனால் செய்து பார்ப்பது நல்ல, அநேகமாக நோமல் என்றுதான் வரும். இந்த பிள்ளைகளுக்கு படிக்கக்கூடியதா இருக்குமா? அதுக்காக நாம அதாவது இன்டர்நேஷனல் ஜுவனைல் எபிலெப்சி அந்த அறிக்கையின்படி இவர்கள அறிவு, இவர்கள புத்தி, இவர்கள நடத்தைகள், இவர்கள மற்ற ஆக்டிவிட்டிஸ்கள்ல வந்து ஏதும் வித்தியாசம் இருக்கான்னு சொல்லி பார்த்து இவர்களுக்கு மருந்துகள் தேவையா என்று சொல்லி பார்ப்போம் நாங்க. அப்ப நாங்க பொதுவாக ஒரு ஜெனரல் மேனேஜ்ன்ற நேரத்துல பொதுவாக அந்த நாங்க சொல்றோம் சூரிய ஒளி அந்த வித்தியாசங்கள், அந்த குளிரான பிரச்சனைகளை தடுக்கிறது, அதே நேரம் அந்த திரைகள் ஏற்படுகின்ற டிவி, அதே நேரத்தில் கம்ப்யூட்டர் ஸ்கிரீனுகள்ல வந்து நாங்க என்ன மாதிரி அவங்களுக்கு அந்த தூண்டுதல் இல்லாம நாங்கள் பாவிக்கலாம் என்பதை அதுக்கேற்ற மாதிரி நாங்க அமைத்துக் கொள்ள கொடுக்கும். அதே நேரத்தில் அடுத்த கட்டத்தை இதுதான் நாங்க மருந்துக்கு போவோம். பொதுவாக நாங்க வெல்பரேட் பாவிக்கக்கூடியதா இருக்கும். அநேகமாக 190% அவங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடியதா இருக்கின்றது. இவங்களுக்கு இதை விட தேவை என்று சொன்னா நாம லெமோட்ரிஜின், லிபர்ட்ரசிட்ரம் போன்றதுகளை பார்க்கலாம். அதாவது இந்த பிள்ளைகளுக்கு அநேகமாக இந்த அழைப்பு வந்து வாழ்க்கை பூராக வரக்கூடியதா இருக்கும். சில நேரத்தில் இவர்கள் வந்து ஒரு 40 வருஷத்துகளுக்கு மருந்து தேவைப்படுகின்றது. இருந்தும் இந்த மற்ற பிள்ளைகளை போல எல்லா விதமான இதுகளையும் செய்யக்கூடிய ஒரு வலிப்பாக இருக்கின்றது. இந்த ஜுவனைல் மயோக்ளோனிக் எபிலெப்சி இருக்கின்றது. தங்களோட படிப்பு, தன்னோட விளையாட்டு, அதனுடைய விசேஷமான ஆக்டிவிட்டிஸ், அது பிறகு எஜுகேஷன் முடிஞ்சது பிறவான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் மற்ற பிள்ளைகளை போல நாம கொண்டு போகக்கூடிய ஒரு வலிப்பு தான் இந்த ஜுவனைல் மயோக்ளோனிக் எபிலெப்சி.